ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சேனல். இன்னும் நான் சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல் ஒரு சூப்பரான அப்டேட்ன்றதை தாண்டி ஜூலை மந்த் 2024 வந்து அதிகமா எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம் வந்து ரயான் படம். இந்த படத்தோட டேரக்டர் தனுஷ் அவர்கள் தான். இவர் டைரக்ட் பண்ற 2வது மூவினே சொல்லலாம். இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏன் அதிகமா இருந்ததுன்னா, இவர் டைரக்ட் பண்ற 2வது படத்திலேயே இப்படி ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இந்த படத்தோட ட்ரைலரா இருக்கட்டும், இல்லை போஸ்டரா இருக்கட்டும், இப்பெல்லாம் இருக்குமா அப்படின்ற மாதிரி இருந்தது. இதை தாண்டி இந்த படத்தை பத்தி எஸ் சூர்யா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ரயான் படம் தமிழ் சினிமால ரொம்ப முக்கியமான ஒரு படமா இருக்கும். அதை தாண்டி இந்த படத்தில் நடிச்சவங்க துஷ்ராவா இருக்கட்டும், சுந்திப்பா இருக்கட்டும், காளிதாஸ் ஜெயராமா இருக்கட்டும், தனுஷ் அவர்கள், இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாமே பிரதர் சிஸ்டர்ஸ் இருக்க ரிலேஷன்ஷிப் மாதிரியான ஒரு ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம வந்து இவங்கெல்லாம் வந்து பேரா இருப்பாங்க அப்படின்லாம் நினைச்சப்போ, இல்ல இவங்கெல்லாம் வந்து சிப்ளிங்ஸ் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிம், ரொம்ப ரத்தமா இருக்கும், இந்த மாதிரிலாம் நம்ம நினைச்சோம் போஸ்டர் அண்ட் ட்ரைலர் எல்லாம் வச்சு. ஆனா இந்த படம் அப்படி கிடையாது. இந்த படம் ஒரு எமோஷனலான ஒரு ஃபிலிம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப எமோஷனலா இருக்கும், நிறைய விதமான எமோஷன்ஸ் கேரி அவுட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷன் வந்து தனுஷ் அவர்களுக்கு இருக்குன்னா ரொம்ப பெரிய வந்து ஒரு இதுதான். இவர் வந்து நடிப்புலதான் ரொம்ப பெரிய ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஆள் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, அதை பிரேக் பண்ற மாதிரி இப்ப டேரக்டரா ஆகுறாரு அப்படின்ற மாதிரிலாம் எஸ் சூர்யா அவர்கள் சொல்றாரு. ஆக்சுவலி இந்த படத்துக்கு அவரோட ஃபேன்ஸ் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் மறக்காம இன்னும் சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.